அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான வறுமையிலும் ஏழ்மையிலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நாம் வாழ்ந்துட்டு இருக்கின்றோம். என்னுடைய நெருக்கடி நிலை மாறணும், என்னுடைய ஏழ்மை நீங்களும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பொருளாதாரத்தில் பெரிய வரக்கத்தையும் பெரிய வளர்ச்சியும் தரணும் அப்படி இன்றைக்கி நம்ம பல பேர் நினைக்கின்றோம் இல்லையா? எது கொடுத்தாலும் மன நிறைவான வாழ்க்கை எனக்கு தரணும், குறைவில்லாத வாழ்க்கை இருக்கணும் என்று எல்லாருக்கும் நினைப்பு இருக்கும். அந்த நினைப்பு நிறைவேறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற பொக்கிஷமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் சொல்லித்தரப்போகின்றேன். திருக்குர்ஆன் 30 வசனம் கொண்ட அந்த அத்தியாயம். அதை ஓதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் இதை மட்டும்தான் இந்த காணொலி நாம் தரப்போகிறோம். தொடர்ச்சியாக இந்த காணொலி முழுமையாக பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித்தந்த ஒரு அற்புதமான ஒரு சூறா இது. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான திரும்ப திரும்ப ஓதப்படுகிற சூறாக்கள் ஒன்று. நம்மில் பல பேருக்கு அது மனப்பாக கூட இருக்கலாம். எல்லாரும் யாசின் ஓதுவோம். தொடர்ச்சியாக இன்னும் சிலர் இதை சேர்த்து ஓதிக்கொள்வார்கள். வேறு எதுவும் இல்லை. சூரா முல்க், தபாரக்கல்லதி சூரா முல்க் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயம் 30 வசனம் கொண்டது. கரெக்டாக 30 வசனங்கள் அதில் இருந்தது. கரெக்டாக 30 வசனங்கள் அதில் இருக்கின்றது. அந்த சூறாவுடைய மகத்துவத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நிச்சயமாக ஓதுவதை விடமாட்டீர்கள். என்கிட்ட கேட்டால் டெய்லி இதை ஓதணும். சொல்லப்போனால் இசா பின்னாடி ஓதுவது சிறப்பு, தூங்குவதற்கு முன்னாடி ஓதுவது சிறப்பு என கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழ்மை நீங்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள், வறுமையும் பஞ்சமும் தாண்டவும் ஆடிக்கொண்டிருக்கிற வீட்டில் எதை கை வச்சாலும் லாஸ், எதை கை வச்சாலும் ஏதாவது பிரச்சனை வந்து நிற்கின்றது, எதிலையும் வந்து ஒரு நிறைவான நிலை அமைய மாட்டுக்கின்றது. அப்படியான மாதிரியான நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறங்க செல்வதற்கு முன்னாடி சூரா முல்கை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்து துவா செய்துவிட்டு படுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி தருவான். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். ஏழ்மையும் வறுமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி தருவான். இந்த சூரா முல்க் தரக்கூடிய மகத்தான பலன்களில் ஒன்று இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னாங்க, இந்த சூரா முல்கின் மூலமாக நம் கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்களில் ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா டெய்லி நீங்கள் நம்ம ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமேனால் அல்லாஹ்விடத்தில் இந்த சூரா மண்டாடுமாம். என்ன மண்டாடும்? யா அல்லாஹ், இவன் என்னை டெய்லி ஓதி வந்தார் அல் ஜன்னா. அல்லாஹ்விடத்தில் அந்த சூரா மண்டாடும், யா அல்லாஹ், இவர் டெய்லி என்னை ஓதினார், எனவே இவரை நான் விடமாட்டேன், எனவே இவரை நான் விட்டு தர மாட்டேன், இவரை நீ எங்கேயும் அனுப்பக்கூடாது, சொர்க்கத்துக்கு அனுப்பு, சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று கடைசி வரை அல்லாஹ்விடத்தில் மண்டாடி கடைசியில் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிறகுதான் அது தன் நிலைக்கு வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சூரா முல்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பலன், வறுமையும் ஏழ்மையும் நீங்கி பொருளாதாரத்தில் செழிப்பு ஏற்படுகின்றது. இரண்டாவது முக்கியமான பலன், டெய்லி அதை நாம் ஓதிவிட்டால் நமக்காக நாளை அல்லாஹ்விடத்தில் மண்டாடுகிற சூறாவாக அது இருக்கின்றது. மூணாவது முக்கியமான பலன் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரா முல்க் தினசரி ஓதி வந்தால் நமக்கு துனியாவுடைய வாழ்க்கை பிறகு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதுதான் ஆலமே ஃபர்ஸக், மர்மமான உலகம். அது என்ன உலகம்? மண்ணறியும் வாழ்க்கை. மண்ணறி என்ன நடக்கின்றது என்று யாருக்காவது தெரியுமா? அல்லது யாராவது சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமா? நம்பி இருக்கின்றோம். மண்ணறி வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. அது 2 விதமான நிலைப்பாடு இருக்கின்றது. நல்லவர்களுக்கு அது பூஞ்சோலையாக, குளிர் தரக்கூடிய இதமான ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்பாக, அவரை வரவேற்கக்கூடிய ஒரு மாளிகை போன்று விசாலமான இடமாக அது மாற்றி அமைத்து கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு நேர்மாற்றமாக உலகத்தில் பாவமும் தவறும் இதோடு கலந்து வளர்ந்த ஒரு மனிதர், நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுதான் அவரின் வேதனையின் மொத்த இடமாக மாறும். அதுதான் அவருடைய வேதனையின் மொத்த இடமாக மாறும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, டெய்லி யார் சூரா முல்க் ஓதுகிறாரோ இந்த சூரா அவரை அந்த மண்ணறை வேதனை விட்டு அல்லாஹ் அது பாதுகாக்கும், தடுத்து நிப்பாட்டும்
என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது தடுக்கும் கேடயம் கபுர் அதாப், கபுர் வேதனைந்து கபருடைய அந்த உச்சபட்சமான கொடுமையிலிருந்து வேதனையிலிருந்து இந்த சூறா அவரை பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதி ஷரீஃப் பதிவாக இருக்கின்றது. எனவே அன்பு சகோதரர்களே, நாம் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் வந்திருக்கின்றது, சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனார்கள். அப்போ போகும் இடத்தில் தங்கணும் சொல்லி ஒரு சின்ன ஒரு டென்ட் அடிக்க போனாங்க. இப்போ டென்ட் அடிக்கும்போது ஒரு குச்சியை கொண்டு தரையில் வேகமாக டங்குன்னு அடிக்கும்போது உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது. உள்ளிருந்து யாரோ குர்ஆன் ஓதுற மாதிரி சத்தம் கேட்கின்றது. என்ன ஓதுறான்னு சொல்லி அது காதை நல்லா வச்சு கேட்டால் அந்த கீழே இருந்து ஒரு சத்தம் வருகின்றது. என்ன சூரத்துல் முல்க் ஓதக்கூடிய சத்தம் கேட்கின்றது. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு புறம் பிரமிப்பு, இன்னொரு புறம் எப்படி இது என்ற ஒரு விதமான ஒரு எண்ணம். நேராக மறுநாள் காலை ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து இதை சொன்னார்கள். யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நாங்கள் நேற்று அங்கிட்டு வரும்பொழுது கொஞ்சம் நேரம் தங்களான்னு சொல்லி டென்ட் அடிக்கிறோம், கம்பை கொண்டு ஊன்றதுக்கு போனோம். ஆனால் கம்பை கொண்டு பூமியை அடிக்கும்பொழுது கீழே சத்தம் வந்துச்சு, தபாரக்கல்லை சூறா ஓதுற மாதிரி சத்தம் வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார்கள், அங்கே ஒரு கபர் இருக்கின்றது, ஒருவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த மனிதர் தினசரி சூறா முல்க் ஓதினார். சூறா முல்க் ஓதினாலே அந்த சூறா அவரை அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அந்த சூறாவுடைய கபருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கின்றான். அவருடைய வேதனை விட்டு பாதுகாக்கும் கேடயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அமைத்திருக்கின்றான். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூறா முல்க் இருக்கின்றது, கபருடைய வேதனை விட்டு அவரை பாதுகாக்கும். அன்பு சகோதரர்களே, வாழுகிறபொழுது டெய்லி ஓதுங்க. உங்களால் முடியலையா, உங்கள் குடும்பத்தில் யாராவது அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்களா, அவர்களுக்காக வேண்டி தினமும் ஓதி அவருடைய பெயரில் இதை அதிகா செய்யுங்கள். அவருடைய பெயரை நீங்கள் எடுத்து வையுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதனுடைய நன்மை அவருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். அதன் மூலமாக அவருடைய வேதனை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழ்மையை நீக்கக்கூடிய சூறா, அதே போன்று நாளை அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி மன்றாடக்கூடிய சூறா, கபருடைய வேதனை விட்டு நீக்கி தரக்கூடிய சூறா மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், அபுதாபி வந்திருக்கின்றது, குர்ஆனில் ஒரு சூறா இருக்கின்றது, அதுக்கு 30 ஆயத்துகள் அல்லாஹ்விடத்தில் அது மன்றாடும், அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் வரை, அவருடைய மன்னிப்பு பெறும் வரை அது விடவே விடாது, அல்லாஹ்விடத்தில் அது போராடி கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட மகத்தான சூறா முல்க் 29 சூசுடைய முதல் சூறா. பெரும்பாலான நபருக்கு சூறா முல்க் சொன்னாலே தெரியும், சில பேருக்கு தபாரக்கல்லதி என்று சொன்னால் தெரியும். அந்த சூறா அவசியம் நாம் தினசரி ஓதுவோம். குறைஞ்சபட்சம் டெய்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை ஓத முயற்சிங்கள். அப்படி இல்லாட்டியும் கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த சூறா ஓதணும், வீட்டில் ஓதணும், தூங்குவதற்கு முன்னாடி இந்த சூறா ஓதணும். இதெல்லாம் நாம் பழக்கப்படுத்த வேண்டும். காலையில் ஆனால் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு யாசின் ஓதணும், மஹ்ரிப் தொழுதுவிட்டு வாக்கியா ஓதணும், இஷா தொழுகை முடித்த பிறகு சூறா முல்க் ஓதும் என்றால் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு பழக்கப்படுத்தும் போது அது பரக்கத்துக்கான வழியாக மாட்டுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேணி பின்பற்ற நடக்கக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.